தண்ணி ஏமா ஏமே இந்த அரளிப்பூக்கு தண்ணி ஊற்றுமா அரளிப்பூ பூ ஊற்று கிடக்குது அரளிப்பூக்கு தண்ணி ஊற்று உலையா சோறு இந்த பூ பூரம் பிடிங்கி சாமிட்டு போகணும் இதெல்லாம் நியாயம் இல்லை சும்மாப்பா ஏப்பா ஒரு அப்பம் கேட்டாங்க காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு 4 வடையும் அப்பமும் வாங்கிட்டாங்கன்றேன் நம்மளே வடை சுடுவோம் போய் எங்கிட்டு வடை வாங்குறது நீ சுடு அப்படின்னு காலங்காத்தால என்னை வடை சுட சொல்றாரு. ஆமா நம்ம வடக்கடைக்கார போய் வாங்கிட்டு வர முடியுமா? நகைக்கடைக்கார போய் பக்கத்து கடை நகைக்கடை பூட்டி இருக்குன்னு சொல்லி அடுத்த கடையில் போய் வாங்க முடியுமா? சொந்தமாக நம்ம வடை நம்ம வீட்லேயே கூட சுட்டுக்கிறலாம். இதை போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணுமா? நல்லா பொழுது விடிஞ்சிருச்சுன்னா காலையில் எந்திரிச்சு பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்குவேன். அதுல எழுப்புறாரு பொம்பளை தூங்கக்கூடாது இப்படி எங்க தூங்கக்கூடாது எந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் ஆக்கி தூங்குது. இன்னும் என்னென்னமோ பாடாப்படுத்துறாரு மக்களை. நல்லா புளிய மரம் இங்கேதான் இருக்கு சாமி எங்களுக்குள்ள புளிய மரம் வேப்ப மரம் பழ மரம் அது உள்ள சாமி இருக்கு. முங்கு கிடக்கு அதை வெட்டி விட்டுங்களேன். முங்கு தானே? ஆமாம் இன்னும் கிட்டியா இருக்கு வளரணும். ஆமாம் நம்மளுக்கெல்லாம் ஏற தெரியாது. ஆளை கூட்டம் தான் ஏறட்டும். ஆமாம் ஆமாம் வேணாம் தேவையில்லை. ஆட தெரியாது தெருக்கு ஓனலைன்ற மாதிரி மரம் ஏற தெரியாதுன்றே அப்போ திரும்ப ஏறுன்னா நாங்களும் சின்ன பிள்ளைல அப்படி தெரிஞ்சா அப்படி பிடிச்சி தாங்கி விட்டு அப்படி ஏறிடுவோம். ஆமாம் ஆமாம் அந்த 2 ஸ்டெப் எடுத்து வைப்பேன். 3ஆவது ஸ்டெப்லேருந்து அங்கே பொத்து தான் முடியும். அரளி பூ அப்புறம் இது வேணுமா? பூ அப்புறம் போடணும்னா சாமி கேட்கலாம். எப்படி பூத்து நிறைய தண்ணி ஊத்துறீங்களா? அந்த பூச்சி டெய்லி ஊத்துறவே நான் அங்கம்மா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அம்மா பூரா கிளீனிங் வேலை பார்க்கும். தள்ளிக்கங்க தண்ணி மேலே ஊற்றப்படுறேன் காலங்காத்தால கடுப்பு கடுப்பு இப்படி கோட்டை மேலே ஊற்றாத செடி மேலே ஊற்று. செடிக்கு கீழே ஊற்று. ஆட ஒரு பூவரசை வைக்க அந்த பூவரசை ஆடு திண்டுட்டு போயிடுது. பொங்க ஒரு செடி வைக்க விடுதல ஒரு கொடி வைக்க விடுதல ஒண்ணு வைக்க விடுதல. புளி நல்லா பூத்துருச்சு. இலை ஊறா என்ன இலை ஒரு கலர் ஆயிடுச்சு. பூரா புது இலை விட்டுருக்கு. இந்த இலை என்னப்பா ஒரு மாதிரி பச்சையா இருக்கு. இது கரும் பச்சையா இருக்கு. அது என்ன இது பண்ணல இலை உதிருங்க. இந்த பச்சை வந்து புது இலை. அப்படியா? இங்கிட்டு பாருங்களேன் இதை பாருங்களேன் கரும் பச்சை இலை உதிர்ந்துட்டு அப்படியே தள்ளி விட்டு நிற்கிது. காட்டுக்கருவலும் புளிங்க ஒரே மாதிரி வேணும். பார்த்தீங்களா மக்களே எங்களுக்கு எப்படி இது கவர்மெண்ட் தண்ணி சூப்பராக கிளுன்னு வருதுட்டு. ஏன் பஞ்சம் வருங்க நான் சொல்கிறத கேளுங்க. இதில் 4 கல்லை வச்சு கட்டி ஒசத்தி கட்டிட்டு என்ன ஓடாதுச்சுமாப்பா. சரி சரி ஓலத்தை போடுமா? ஏமா நீ அப்போ ஐயோ என்ன காஞ்சிச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு என்ன காஞ்சிச்சு போங்க. தலையை கட்ட வேணாமா வாரி மக்களே வாங்க. எண்ணெயை காய வச்சுக்கிட்டு அங்கேயே போய் கதை வச்சுக்கிட்டு இருந்துட்டேனே. ஒரு எங்கள் காலங்காத்தால எந்திரிச்ச மனுஷன் பானு இது பசிக்குதேன்றார். எனக்கும் தப்பா அப்படின்ட்டேன். அதோட சொன்னார் டீ போட்டு தட்டுமான்ட்டேன். அப்படின்றார். டீயை போட்டுக்கிட்டு எனக்கு பசிக்குது நான் டீ குடிக்க மாட்டேங்க. அப்போ என்ன செய்கிறது? ஒரு 20 ரூபாய்க்கு அப்பா வாங்கிட்டாங்கப்பா வடை. எனக்கு பசிக்குது அப்படின்டா. உனக்கு பசிக்குதா? அப்படியே மாவை எடு கரை அப்படியே அப்பத்தை ஊற்றுண்டு எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டாருங்க. சட்டி கருப்பாக இருக்குன்ற ரொம்ப பேர் கேட்டு கிடைக்கிய சட்டி. எங்கள் அம்மா என்னை கட்டி கொடுக்கல. எப்போ எங்கள் அம்மா எப்போ கட்டி கொடுத்துச்சு? 2007 எனக்கு கல்யாணம். 2007 தனி கொடுத்துடும் போயிட்டேன். அப்போ கட்டி கொடுக்கையில் வாங்கி கொடுத்தது. அப்போ வாங்கின சட்டி. அப்போ காலத்துகளில் நான் வாக்கப்பட்டு வந்தப்பெல்லாம் கேஸுலாம் அதிகம் கிடையாது. விறகடுப்பில் தான் வச்சு ஆக்குறது. கரண்ட்டை ஊற்றுவோமா கையிட்ட அள்ளி ஊற்றுறதுக்கு சகுசா வருதில்ல. ஒரு கை இது பிடிச்சிருக்கேன். ஒரு கையிட்ட ஊற்றுறது குழம்பு கரண்டியே காணமையா இன்னும் தேட முடியாது போங்க. அதனால் பார்த்துக்கோங்க விறகடுப்புலையே ஆக்கி அதை விளக்கி அந்த வெள்ளையை ஆக்க முடியாது. தினமும் அதில் தானே ஆக்குறோம். 2 நேரம் 3 நேரம் ஆக்குறோம்னா 3 நேரமும் சோறு குழம்புதே ஆக்குவோம். டிஃபன்லாம் அப்போ அருவியாத்தே இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க அதான் சட்டி கருப்பான. இப்போ வாங்கி 17 வருஷம் ஆச்சா. 2007 வாங்கின சட்டி. இந்த சட்டி இன்னும் முளைச்சிருக்கிறக்கு அதான் கருப்பாக இருக்குது. அப்புறம் இந்த இது ஒரு சட்டி வாங்கியிருக்கோம். இதுவும் இப்போ விறகு அடுப்பு தான் வச்சு கொடுத்துருவோம்.
என்ன நம்ம சமைக்கிறது ஏத்தாப்புல வாங்கினா போதும், வாங்கி குமிச்சு என்ன செய்ய. அப்பா வடை சுடுற வேலை பார்த்தா கடையிலேயே வடை வாங்கி திங்கக்கூடாது. என் புருஷன் பார்த்துக்கிற வந்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மாவை அவருக்கு சப்போர்ட்டு பண்ணிக்கிட்டு நீ வாங்கி தந்தா 20 ரூபாய்க்கு வாங்கினா 3 அப்போ வரும். 3 அப்பத்தை நீ மட்டும் ஆள் கொண்டா தின்னுட்டு படுத்தோம்னா பிள்ளை ஊட்டியில் எதிர்த்தா காலையில் திங்கும்ல. அது என்ன அப்பத்தை கரைச்சி அப்படி ஊற்ற வந்தானே. எப்படி கரைச்சி ஏக்கா என்னென்ன போட்ட ஏக்கான்னு கேட்டேன்னு வச்சுங்க. இதில் ஒன்றுமே இல்லை. சீனி தூள், உப்பு கொஞ்சம், சோடா உப்பு கொஞ்சம், அப்படியே மைதா மாவை போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிட வேண்டியது. அதில் இந்த ரவை, வாழைப்பழம், முட்டை என்னென்னத்தையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்னது மாதிரி உப்பு, சீனி. உப்பு எதுக்கு போடுறோம்னா சீனியை வந்து இனிப்பை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு, அப்படியே சீனி, சோடா உப்பு போட்டு அப்படியே எண்ணெயை காய வச்சு முளமுன்னு ஊற்றிட வேண்டியதே. பொசு பொசு பொசுன்னு அப்போ அப்படி வரும். அதை விட்டு அதில் ரவை சேர்க்குறது, என்னென்ன தேவையில்ல சேர்க்குறாங்க, முட்டையை சேர்க்குறது, இதெல்லாம் வைக்கக்கூடாது. என் கடையில் ரொம்ப ஸ்பெஷல்ண்டா இந்த அப்பந்தேன். எல்லாருக்கும் அப்பம்ண்டா அம்புடு பிடிக்க முடிவாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஊத்துறோம் வரமாட்டேங்குது கண்டு. சரி அது வெந்துக்கிட்டு வாங்க சிம்மா போட்டு அம்புடு இல்லையே வந்து தூங்குது. ஏமாய் கோலத்தை போட்டு விட தானே, ஏதாச்சும் ஒரு கம்பி கிம்பி எழுவி விட தானே. என்னத்தை சிமெண்ட் பால் அடிச்சு விட போறிய? வெள்ளை ஊற விழுகுதுன்னா இவர் இந்த இது அது என்னமோ வாங்கி அடிக்கணுமா, பெயிண்ட் வாங்கி அடிக்கணுமா? நீங்கள் என்ன ஒயிட் சிம்பு வாங்கி அடித்தா அது உதிரத்தையும் செய்யும். கீழே அப்புறம் சண்டை விட்டுட்டு அப்படியே இது சிமெண்ட் பால் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது பண்ணணும். அதான் சிமெண்ட் பால் அடிச்சு விட்டு இந்த வேலை வாக்கையில பார்த்து விட்டு அப்படியே வெள்ளை அடிச்சு விட்ருங்க. வெள்ளை அடிக்காம பெயிண்ட் அடிச்சு விடுங்க. சிம்மா ஜன்னலாம் கூட வச்சு விட்ருணும். வீடு கட்ட வாராங்களாம். சும்மா இருங்க, கட்டிட்டேன்டா ஒரு இதுவும் தேவையில்லை. சும்மா பேசாதீங்க. அப்படிலாம் இருந்துட்டு போட்டு மாமி விடு வந்தாத்தே நல்லா இருக்கும். துணையா ஒரே நல்லா போட்டியே நல்லா புதுவலமாக கும்மாளமாக இருக்கும். பேசக்கூடாதுன்றீ, அப்புறம் நீங்கள் தான் பேச ஆரம்பி. பைத்தியம் சொல்லாதீங்க சிம்மாப்பா, கடிச்சு வச்சுருவேன் கையை பிடிச்சி. பைத்தியம்மா பற்றியில காலங்காத்தால் எழுந்திரிச்சு அப்பம் ஊற்றிக்கிட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருல, அதே அப்படி சொல்கிறாரு பைத்தியம்மா. பைத்தியம் சொன்னேன்னா கையை பிடிச்சி கடிச்சே வச்சு விடுவேன். ஆமாம், அப்புறம் என்ன கையில் என்னது காயம் கேட்டால் என் பொண்டாட்டி கடிச்சிருச்சு அப்படின்னு வந்தேன். மக்களே, என்னமோ சின்ன பிள்ளை கோலம் எழுவினாப்புல ஒரு சின்ன கோலம் போட்டுருவோம். அதுக்குள்ளே அங்கே அப்போ வந்துடும் கரிகிறாம. தாயே ஒரு கோலை தெளிவாமல் அங்கே அப்பம் கருக போகுது. கருகுன்னு அப்பம் பண்ணிக்கோங்க. எல்லாம் குறைச்சி வேறு வைக்காம வந்துட்டேனே. ஒரு வேளை வைக்கத்தானே, அடுப்பு வேலை வைக்கல இங்கே ஓடியாட்டி. போதும் இதே கோலம் சூப்பர் கோலமா. அவ்வளோதான் அப்படியே அடுப்பு போய் பார்ப்போம். முருகா கருகாமல் வச்சுருக்க. முருகா கருகிருச்சா அடுப்பை குடிச்சிட்டு இல்லை வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக கருகுன மாதிரி தான். இந்த கருகுன அப்பத்தை சீமாப்பா கொடுப்போம். நல்ல வெள்ளையான அப்பத்தை நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு மயிலாடு. சொல்கிற வச்சலாம் சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறேன்ட்டு ரொம்ப படுத்தி எடுக்கிறார். பசிக்குதுன்னு சொன்னது ஒரு குத்தமா, இப்படி விடியக்கிறதுல அப்போ ஊற்ற விட்டார். எனக்கு டீயே பிடிக்காது மக்களே, என்னென்னு தெரியாது. டீயை குடித்தா அப்படியே குடலை பிரட்டி வாணியை சொல்லட்டி மயக்கம் வந்துடும் பார்த்துக்குங்க. காலங்காத்தால் இனிப்பு சாப்பிட்டா அதுக்கு ஒரு கஞ்சி தண்ணி கூட குடிச்சிட்டு இருந்துருவேன். என்னென்னு தெரியாது, அப்படி குடலை பிரட்டும். எனக்குண்டு ஒரு உடம்பு இருக்குது. எல்லோரும் காலையில் டீ குடித்தாத்தேன் நாளே நல்லா இருக்குன்றாங்க. நம்மளுக்கு விட பாருங்க வித்தியாசமாக இருக்குது. டீயை குடித்தா அப்படியே குடலை பிரட்டி அப்படியே கிருகிருன்னு கண்ணை கொண்டு வந்து அப்படி மயங்கிடுவேன். அதனால் டீன்ற பேச்சுக்கே போக மாட்டேன். என்னைக்காவது வர டீ தேவைப்பட்டு ஆற விட்டு மடக்கு கப்புன்னு எடுத்து குடிச்சிருவோம். அப்படின்ற மாதிரி கப்புன்னு எடுத்து குடிச்சிருவேன். அப்பா அவர் சொன்னாப்புல இந்த 3 அப்பம் வாங்கினா 20 ரூபா, இந்த அப்பம் வாங்கினா 40 ரூபா. இப்படிலாம் யோசனை பண்ணானே நான் என்னதான் பண்ணுறது? காலத்துக்கு அப்போ ஊற்றி வடை ஊற்றிக்கிட்டே தெரிய வேண்டியது. சரி விடுங்க, சுட்டு வச்ச பிள்ளைகளும் லீவில் கிடக்கு. அது எடுத்தீங்க
அப்போ ஊற்றுறது எப்படி, அப்போ ஊற்றுறது எப்படி, எத்தனை அப்போ வீடியோ போடுறது, அப்போ ஊற்றுறது. நான் வியாபாரத்துக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு அம்பிட்டையும் சொல்லிப்பிடுவேன். யாராவது இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாத்தேன் அதை ரகசியம் காப்பேன். இல்லைண்டா ரகசியம்ன்றலாம் ஒன்றுமே இல்லை. ரகசியம் வச்சுருக்கிற மனசு பூரா ரகசியம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க வச்சுங்க, அவங்க பூரா வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போயிடுவாங்க. ரகசியம்ன்றதே இருக்கக்கூடாது, தேவையே இல்லை. ரகசியம் இருந்துச்சுண்டா நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். அதனால தான் நினைப்பேன் எதாக இருந்தாலும் தமிழ் டிமில். இதை சொல்லக்கூடாதுத்தா, இதை சொன்னால் வம்பு விளக்கு வரும், இதை சொல்லாத, தயவு செய்து மறைமுகமாக மறைச்சிருன்னு சொன்னாண்டா மறைச்சிருவேன். தடி வம்பு வரும்ல அப்படின்னு மறைச்சிருவேன். சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சொல்லவே மாட்டேன், தலையெடுத்து போட்டாலும். சரி இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் வாங்க சிம்மா போட்டு போய் வம்புழுப்போம். இது வேக வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தால் கடுப்பாகும். மாமியால் மருமைனா என்னத்தையோ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே இது ஸ்டெம்பிள் ஆகி நின்றுட்டியே ரெண்டு பேரும். அப்போ கிறுக்கச்சிட்டு கேட்டால் எப்படிமா அப்போ கொடுக்குறது, இப்படி சொல்லலாமாம்மா? அது வெந்துக்கிட்டு இருக்கு சீமா. அப்பா அது வெந்துக்கிட்டு இருக்கு, வேகிற நேரம் வரைக்கும் அடுப்புலேயே நிற்க முடியாது, காலையில் மயக்க வரும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன வடையை மடிச்சு கொடுக்குற வேலை தான் பார்க்குறீங்க, நான் தான் சுடுற வேலை பார்க்குறேன். அப்படத்தை எங்கடி கிறுக்கச்சு இந்த புரிய 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 புரியுமா புரியுமா ஓடுமா. சரி கால்ட்டே நசுக்குது எங்கள் அம்மா. ஐயோ கடிச்சு வச்சுராமம்மா. அதுவும் செருப்பே இல்லாமல் ஒரு பூரான நசுக்கி கொள்ளுது என்ன பெத்தாத்தா. ஏமா உன் அருமை என்ன இப்படி சொல்கிறாருன்னா, நீ அது ஏப்பு ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 4 வடையை வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு. இப்போ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் எல்லோரும் நிற்க முடியுமா? நீ தான் திம்ப, நாங்கள் எல்லோரும் திம்போம்மா 20 ரூபாய்க்கு வடை வாங்கி. அது நாலு பிள்ளை எல்லாம் திங்குமே. 20 ரூபாய்க்கு வடை வாங்கினா நீ ஒரு ஆள் திருட்டு படுக்கவா சுடுத்தா போய். இப்படிலாம் நீ பேச வந்தானே அவர் என்னை பேச்ச கேட்குறாருல. போ இப்படி மருமை எனக்கு எந்துக்கிட்டு பேசுனா எப்படிங்க என் பேச்ச கேட்பாரு? எப்போ ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கப்பு சாப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லாமல் அப்பத்தை எங்கடி கிறுக்கச்சியா அப்பவே கொடுக்கக்கூடாது. இந்த விட ரொம்ப கறிக்கு கொடுக்கணும். ஆமாம் ரொம்ப வாயாகி போச்சு சிம்மாப்பா. என்னை ஒரு மனுஷியாவே நினைக்கிறது இல்லைங்க. நீங்கள்லாம் இப்போ கமாண்ட் ஓடுறத பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் பாராட்டுவார், இல்லைன்னா கிறுக்குண்டு கண்டபடி இது ஒன்றுவார். இப்போ நீங்கள்லாம் கமாண்ட் ஓடுறீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய கமாண்டை காட்டுவேன். சிம்மாப்பா இங்கே வருங்கண்டு. சரி வாங்க கொடுப்போம். என்னென்னு வச்சாலும் நம்ம புரிச இல்லையா, நம்ம போய் அப்பத்தை கொடுப்போம். திங்கட்டு சிம்மாப்பா இருந்தாங்க. சிம்மாப்பா அப்போ குண்டு குண்டு அப்பம், குல்பி அப்பம், கும்மு அப்பம். கலர் என்ன எப்படி இருக்குது உன் கலரில்? அப்படி கேட்கக்கூடாது சிம்மாப்பா, ஏன் கலரில் இருக்குண்டு? அது இங்கே வந்து போகிறதுல கொஞ்சம் கருகிருச்சு. எப்படி இருக்கு? என்னாச்சு? பல்லு குஸ்தா நான் குளிக்காக கொடுத்துருக்கேன், சுடுது. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முறுக்குன்னு கிடைக்கிறீங்களே, கருக்குன்னு இருக்கா தாயே? அது ஏமா செடி முடியல, அது விட்டு கையை கழுவிட்டு அப்போ தத்துணுமா? எப்போ பாரு எதையாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள் எங்கள் ஆத்தா கூட்டிக்கிட்டு எப்படி வச்சுருக்குன்னு. எங்கள் ஆத்தா நாகரிக கராத்தா. உலையை எங்கே வைக்க போறீங்க? இந்த இடத்துலையா? அங்கே வைக்கலையே. ஏம்மா உலையை வச்சு விடுமா, நான் அப்பா சுட்டு கொடுத்துறேன், இதை பிடிச்சி கொடுத்துறேன், எப்படிமா வைப்பேன்? வந்து பேசிக்கிட்டு இருக்கணும் வேணாமாப்பா. ஏமா நான் என்ன சொல்கிறேன், இந்த லீவ்லையாவது ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், அதுலேயே நீ விடுறாங்க இல்லையத்தா? விரட்டி உலைய வையா, ஜோரை வையா. நான் அப்போ ஊற்றிக்கிட்டே என்னென்ன வேலை தான் பார்ப்பேன். இதை ஊற்றிக்கிட்டு இருக்கேன், இதில் நான் உழ வைக்கலன்னு கத்துறவ. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க கத்திக்கிட்டே கிடக்கட்டும். அதை சுட்டுட்டு கிடுகிடுன்னு விழுந்து நானும் பிள்ளைகளோடு தூங்கிடுவேன். காலையிலே எழுப்புறாரு மக்களே. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் சரி தூங்குன்னு விடுறாரு, எல்லா நாளும் விடுறாருல. சட்டி கருப்பாருக்கு சொல்லிவிட்டேனா, காரணம் சொல்லிட்டேன். இனிமேல் யாரும் கேட்காதே. 18 வருஷமாக இருக்குது. ஊற்றுவோமா எப்படி அப்போ? இப்போ போய் நான் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன். என்ன மக்களே, அவர் ஒழுங்காக சாப்பிட்டு கட்டலை, நான் உங்களுக்கு சாப்பிட்டு கட்டுறேன் பாருங்கள்.
என்னத்தையோங்க சிரிப்பு விளையாட்டுமா வாழ்க்கையில் குதூகலமாக கும்மாளமாக போய்கிட்டு இருக்கு. ஏமா எல்லாம் நம்மளோட எண்ணம் தாங்க. நம்ம எண்ணத்தை பொறுத்தே நம்ம வாழ்க்கை அமையுன்றது என்னோட நம்பிக்கை. ஆமாம், என் மனசை கஷ்டப்படுத்தினா கூட அவளை கஷ்டப்படுத்துறதுன்னு நினைக்க மாட்டேன். நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நம்ம திருப்பி கஷ்டத்தை கொடுக்கூடாது. அவங்க உணர்ற வச்சு இந்த பிள்ளைய போய் பேசிக்கிட்டோமே, ஐயோ அப்படி நினைக்கணும்னு நினைப்பேன். ஆமாம், என்ன மனசு கலப்பேன். ஏங்க உலைய வச்சு கொடுத்துருங்க அம்மாவை. நான் இது போட்டுக்கிட்டு இருக்கேன் லட்சுமாப்பா. அப்பா கிண்டல் பண்ணாதே லட்சுமாப்பா. இப்படி கிண்டல் பண்ணேன்னா என் மக்கள் ஊரை உங்களை கேட்பாங்க. அவங்க ஊரை உங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னைய ஒன்றும் சொல்கிறாங்கல்ல. இப்படிங்க நான் அப்பத்தை வச்சு சாப்பிட்டு கட்ட போகிறேன். எங்கே அந்த பத்தை ஆறுனப்பத்தை எனக்கு தண்ணி இப்போ கூலிங்காக வேணும். என்னண்ட ஒரு அதில் சாப்பிட்டு சுகு விடிய கருதை வச்சுட்டா. ஆஹா நண்டு இங்கே வருங்க. நாங்கள்லாம் தண்ணி விட்டு வச்சுருக்கோம். நண்டு அது வாட்டருக்கெல்லாம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஆஹா உறிஞ்சி குடிக்கவே நல்லா தான் இருக்குது. உறிஞ்சி குடிக்கவே விடாது நண்டு. ஏன் வாட்டருக்கு நீங்கள் குழந்தை இல்லைன்னு கத்தோம் வச்சுருவோம். தண்ணியை காண முடியாது. என்ன பண்ண போறிய? நீங்களே சீ தண்ணி குடிக்கக்கூடாதுமாப்பா. தள்ளிக்கங்க. நீங்களாம் டீ குடிச்சி இல்லைப்பத்தேன் பூங்கன்ட்டு அப்பத்தை எடுத்துகிட்டு வரந்தானே. நான் போட்டு போகல. மணி 9 மணி ஆயிடுச்சு. இன்னும் எங்கிட்டு சோறாக்க போகுது அது? ஆனால் சீக்கிரம் வந்துடும். இன்னும் ரேசேசி தான் போய்கிட்டு இருக்கு மக்களே. ரேசேசி சோறு நல்லா இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு மக்களே. ஒரு நாள் வீடியோ பாப்பாக்கு டீ போட்டு கொடுக்குறேன். நீங்கள் டீயை குடிச்சிட்டீங்களா? கம்மிட்டுருங்க. ஒரு வேலையாக தான் பார்க்க முடிச்சுமாப்பா. உலைய வைக்க சொல்றியா, டீயை போட சொல்றியா, எம்பிட்டு வேலை வைப்பேன் நான். இப்படிலாம் பண்ணாதியே. இந்தாங்க ஒரு அப்பத்தை திண்டு காட்ட போகிறேன். என்னை மூஞ்சியை எடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே? வாங்க வேலை. அப்போ எனக்கு வேலையே இல்லை. ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எப்படி பின்னாடி கேமராச்சுமாப்பா? எனக்குன்னு உதவி ஒன்றும் ஆள் மக்களே. இப்படி எடுப்போமா? நல்லா தெரியுறேன்னா எனக்கு ஒன்றுமே நல்லா தெரியுறேன்னு நினச்சி பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. நல்லா தெரியுறேன்னு பார்த்து சொல்லுங்க. ஆஹா என்ன சூடாடுற கழுத. சீமாப்பா ஏதோ கூடுன மாதிரி இருக்கு. அப்ப மாதிரி இல்லை. ஜனமா கரெக்டாக சொல்லிட்டுப்பா. மக்களே அப்பத்தில் சீனி அதிகமாகிடுச்சு, இனிப்பு அதிகமாகிடுச்சு. என்னண்ணா என்னண்ணா வெங்காயம் அப்புறம் என்ன? எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வரணும். சந்தையில் நான் வாங்கலை. எனக்கு ஒரு டை தூட்டுவாங்க. நான் எவ்வளோ காசு சம்பாரிச்சு கொடுக்குறேன் ஜிமா. எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா மணிக்கு சம்பளம் கொடுத்துருங்க ஜிமா. நான் வேலை பார்க்குற காசை பூரா உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நான் என்ன சொல்கிறேன், நான் வேலை பார்க்குற காசை பூரா உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு 100 ரூபா மட்டும் தினமும் கொடுத்துருங்க. நான் அதை எடுத்து வச்சு எனக்கு தேவையானது எனக்கு திங்கிறதுக்கு மட்டும் வாங்கிக்கிடுவேன். வேற ஒன்றுமே வாங்க மாட்டேன். மண்டையில் சோடிக்கிறது, சேலை எடுக்கிறது, சட்டை எடுக்கிறது இதெல்லாம் இல்லை. திங்கிறதுக்கு எனக்கு என்ன, அந்தந்த சீசனில் மாம்பழ சீசனில் மாம்பழம், பலாப்பழ சீசனில் பலாப்பழம், அப்படி எனக்கு தேவையானது மட்டும் தீமடத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. அதை கூட திங்கக்கூடாதுன்னா அப்புறம் நான் எப்படித்தான் உழைக்கிறது? கொடுங்க. தினமும் நான் கடையை முடிச்சு வந்தோன்னா 100 ரூபா எடுத்துருங்க. உழைக்கிறதுல திங்கிறதுக்குல்ல, உழைக்கிறதெல்லாம் சேமிச்சு வைக்கணும். சோறு தண்ணி வாய்க்கு வயிற்றுக்கும் போகத்தான் சேமிக்க முடியும். வாய்க்கு வயிற்றுக்கு ஆடம்பர செலவு பண்ண கூடாதுன்றியே. சரி, ஆடம்பர செலவு ஆடம்பரம் செலவு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல வாய்க்கு வயிற்றுக்கும் போகத்தே நான் மிச்சம் பண்ணுவேன். சோறு குழம்புதா ஏன்னா கூட்டு கூட இருக்காது. இன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அது மாதிரி. அந்த காலத்தையும் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த காலத்துல மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல வெறும் வரமிளகை வச்சுட்டு கஞ்சி குடிச்சாங்க. இப்பவும் வரமிளகை வச்சு கஞ்சி குடிப்போம். அப்படி கஞ்சி குடிச்சவங்க தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவங்க இன்னைக்கும் அதே வரமிளகை வச்சு தான் குடிக்கிறாங்க. நான் கோடீஸ்வரனா இருக்க வேணாம்ட்டே. அப்போ கருகுறது ரொம்ப கருகுது, கடுப்பாயி போயிருங்க. எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்துச்சுமா, இல்லாட்ட வடை கடையே போட மாட்டேன் சொல்லிட்டு. கடையே போட மாட்டேன், சோறு ஆக்க மாட்டேன் வீட்டுல. சோறு ஆக்க மாட்டேன்.
குழம்பு வைக்க மாட்டேன், என்ன வேலையுமே பார்க்க மாட்டேன். என்னத்தை நான் சொல்கிறது, ஒரு ஒரு அளவு தானே, ஒரு நல்லது வெள்ளது வாங்கி கொடுக்க வேணாமா திங்கிறதுக்கு? வாங்க போவோம். மாம்பழம் வாங்கிட்டு வருவீங்களா? பார்க்குறேன். ஆமாம், கடாய் வாங்க. பாப்போம், பேப்பன்னு சொல்லக்கூடாது, வாங்கிட்டு வந்துடணும். ஃபோன் அடிங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போறீங்களா? எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துக்கிட்டு போங்க. என்ன சிம்மாப்பா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. ரொம்ப நீ நக்கல் அடிக்காதீங்க. காசை பூரா ஜோப்புல வச்சுக்கிட்டு ஏன்ட்ட கேட்கலன்னா என்கிட்ட என்னமோ வரவு செலவு கொடுத்து வாங்குறது மாதிரியே பேசாதீங்க. அம்புட்டு சோழியும் பூராத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக போயிருக்குன்னு சொன்னோம்னா நம்புறதும் இல்லை. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு காசுன்னுட்டு. சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? மாம்பழத்தை ஃபோன் அடிங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போறீங்களா? வயிற்ற கலக்குதா? வெளியில் கிளம்புனாவே வயிற்ற கலக்குது. அது என்னம்மா மறுமையில? ஏம்மா நான் உழ வைக்கலை. மணி 8 மணி ஆச்சு, சாப்பிடாம போயிடுவாங்க. 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏங்க நான் தான் அப்போ சுட்டல, யாராவது ஒருத்தர் நீங்கள் யாராவது உலைய வச்சு விடுவோம் தானே. காசு எடுத்துட்டு வா, 200 சேர்த்து வண்டிக்கு வாங்கிட்டு வரணும் மாம்பழம். ஆ இருந்தாத்தேன்னு சொல்லையிலே தெரியுது நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது. இப்படிலாம் பண்ணாதீங்க சிம்மாப்பா. ஒரு மனசோட வாங்கி கொடுங்க. என்னத்தை நாட்டை கட்டி ஆளப்புறைய? மாம்பழம் வாங்கிட்டு வருவாரா வாங்கிட்டு வரலையே தெரில. போங்க, என்னத்தையோ வாங்க. பொம்பளையாக பிறந்துட்டோம். இந்த ஜென்மத்தில் புருஷன் கையை எதிர்பார்த்து பிழைக்கிற பொழப்பா போச்சு. அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையாக பிறந்துருவோம். என்ன மக்களே, என்னத்துக்குள்ள சொல்கிறீங்க? ஓடு தண்ணி விடுறோம். இந்த பாண்டியா ஏத்தா உலக ஒதுச்சிருக்கும்னு நீ சொல்கிறது ரைட்டு. நான் வேலை பார்த்துக்கிட்டே இல்லாமல் சும்மா நின்ற மாதிரியே சொல்லாதாத்தா. உலக வச்சு விட்டுட்டேன்னா என்ன நேரம் சோறு வந்துக்கிட்டு இருக்குல்ல, அது வைக்க என்ன நேரம் தெரியுது. நீ இப்படி திருடுற நினைக்கலாம். நாங்கள் இப்போ சீமாப்பா, நான் சொன்னது மாதிரியே மாம்பழம் வாங்கிட்டு விட்டா இருக்க. எப்படி இது ஒரு குழம்பா இருக்குது? 8 கிலோ 100 ரூபாயா? சே, 8 கிலோ 150 ரூபாயா? 8 கிலோவா? கம்மியாக இருக்குது. கிலோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுமா. 8 கிலோவா இருக்கும். பழம் பெரிய பழமா இருக்குல்ல, அங்கிட்டலாம் வச்சுருக்கலாம். பெரிய பெரிய பழமா இருக்குல்ல. டை எடுத்துட்டு வாங்கச்சுமா, பிரிச்சுட்டே எடுத்துட்டு வாங்கச்சுமா. ஏன் நீங்கள் எடுத்து தர மாட்டீங்களா? பொம்பளை ஒரு வேலையவே ஆம்பளை செய்கிறதா சரித்திரமே எந்த உலகத்துலேயுமே இல்லை. அது இந்த உலகத்தில் ஏன் விட்டு உலகத்தில் மட்டும் கண்டிப்பாக இல்லை. நான் சொல்லலைன்னா கூட எடுத்துகிட்டு வந்து தருவார். நான் சொன்னால் எடுத்து தரேன். இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு தேனாவும் எடுத்து தின்னணும். இதில் போடு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் என்ன விளைச்சுமா? வெங்காயம் என்ன விலை? 1 கிலோவா? அப்போ அது மொத்தமும் வெங்காயத்தை பார்ப்போமா? வெங்காயம் எடுத்துருக்காரு 540 ரூபாயா வடக்கி. வெங்காய வடக்கி பார்த்தீங்களா? 540 ரூபாயா. 1 கிலோ 18 ரூபாயா. பரவாயில்லையா? பெரிய வெங்காயம். இதை பூரா இது எடுக்கணும். தனியாக கொட்டி எடுத்து இருந்தால் அந்த டை இருக்கா, அந்த டைகளில் அப்புறம் கொட்டி வச்சுக்குவோம். அப்போ தான் காத்தாட இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டா அழுகலாயிரும். இது கொஞ்சம் வெட்ட வெளியே இருக்கா, இது வந்து ரொம்ப அடப்பான இடம் கிடையாது. அதனால் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இது பண்ணாமல் சோறு வடிச்சிச்சு ஆத்தா. சோறு வடித்து குழம்பு வச்சிருச்சு. ரேஷன் அரிசி தாங்க, நல்லா இருக்குது. பாருங்களேன், இப்போ ரேஷனே சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. பிள்ளைகளும் சாப்பிடுதுங்களா, அதனால் அரிசி அது வரைக்கும் சாப்பிட்டுக்கலான்ட்டு. கறிக்குழம்பு குழம்பு நைட்டு வச்சு அதே ஊற்றிட்டு போய் வேலைக்கு போய்ட்டோம். மத்தியானத்துக்கு நான் வைக்கிறேன். தெரியல, திண்டுவத்து தான் தெரியும். ஒரு வேளை திண்டுறவே இன்ன வரைக்கும் வாய் சும்மா இருக்கிறது பெரிய விஷயம். சீமா இப்படியே நான் சொன்னபடி வாங்கிட்டு வந்துட்டார். உங்களுக்கும் சந்தோஷம்டா லைக் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இப்படி வச்சு வச்சு திங்கிறதா வேலை. திங்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல, அந்தந்த சீசன்ஸில் அதை வாங்கி திங்க வேணாம். உழைக்கிறது என்னத்துக்கு? திங்க உங்க அதுக்கப்புறம் தான் சிக்கணும். ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. என்னத்தா ஆடம்பர செலவு பண்ண வேணாம். அதுக்குள்ள திங்காமல் உங்காமல் வாழ்ந்தா அப்படி அப்படியா? கசகசன்னு இருக்கிறத நின்றுன்று
மக்களே லைக் போடுங்கத்தே. எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம்னா லைக் போடுங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, என்னோட சந்தோஷப்படுவீங்க.